3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, திருமணம் ஆகாமே அவங்க வாழாமல் இருக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் குலதெய்வம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குலதெய்வத்தை போய் நம்ம பார்க்க விடாமல் அந்த தடை ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கெட்டு போனால், அதனுடைய சேர்க்கையில் மாந்தி சேர்ந்தால் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு கொடுப்பனே வராது. இப்போ சனி பகவானும் கேது இருந்துட்டா கூரை இல்லா தெய்வம். அப்போ இந்த கேது என்பது ஞானக்காரகன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போதி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரம் சார்ந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ எதுக்காக குலதெய்வம் நம்ம வீட்டில் நம்ம போயிட்டு வந்தும் வாசம் பண்ண மாட்டேங்குது? அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் மனசார ப்ரே பண்ணி 2 விளக்கு போடுங்க. உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணுங்க. யாராவது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது செய்யலை. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷபீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜோதிட ஜெயன் ஜெயஸ்ரீ மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சூப்பர் மேம். நல்லா இருக்கேன் மேம். மேம், பொதுவாகவே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எல்லா செல்வ வளத்தோடையும் இருக்கும். இதே ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கலன்னா அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு? முக்கியம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியம்தான். ஓகே, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை இப்போ எப்படி ஒரு அப்பா எப்படி தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யணும், தன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப்பில் இருக்காங்களே, அதே மாதிரி தான் ஒரு குடும்ப வாரிசு, ஒரு குடும்ப வம்சாவளிக்கு குலதெய்வம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது முன்னோர்கள் வகுத்து வச்சு, முன்னோர்கள் தான் அதை நிர்ணயித்து இந்த தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த முன்னோர்கள் யார் அப்படின்னா 3 தலைமுறையாக ஒரு இடத்துல அவங்க நிரந்தரமாக, இப்போ என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய நிரந்தர இருப்பிடம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் வாழ்ந்த இடம் வேறு, நீங்கள் வந்த இடம் வேறுன்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்ந்த அப்பா அம்மா வாரிசாக தலைமுறையாக ஒரு 3 தலைமுறைக்கு மேலே ஒரு விஷயம் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். அது இப்போ எனக்கு அப்பா சொல்லுவார், அப்பாவுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், இப்படி தான் சொல்லப்பட்டதே ஒழிய எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு முனிவரும் இது உங்கள் குலதெய்வம்னு சொன்னதில்லை. அப்போ முன்னோர்கள் நம்ம குலதெய்வத்தை நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுன்றது முக்கியமான ஒரு கண்டிப்பாக. எதுக்காக காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். இப்போ இஷ்ட தெய்வம்னு சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் முருகர், திருச்செந்தூர், பழனி, மருதமலை இப்படி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, முருகரை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். தைரியம், வீரியம், நம்ம குழந்தை செல்வம், தொழில் மேன்மை, இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப பெரிய அது ஒரு ஆர்வமாக போயிட்டுருக்காங்க இல்லையா. அப்போ அதன் மேல் ஒரு நம்பிக்கை. இப்போ முருகர் நீ என்னை இது பண்ணுன்னு சொல்லலை, அதன் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கியா, நம்பிக்கை வெற்றியாகும் அப்படிங்கிறது தான் மனிதர்களுடைய கருத்து. ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வம் இதுதான் என்னோட குலதெய்வம் தெரிஞ்சிடும், கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு குலதெய்வத்தை போய் நம்ம பார்க்க விடாமல் அந்த தடை ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, குழந்தை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேருக்கு குழந்தையே கிடைக்காது. அப்படி குழந்தை இல்லாமல் அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிறது, கல்யாணம் திருமணம் ஆகாமே அவங்க வாழாமல் இருக்கிறது, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு உடனடியாக அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பிரிவினை, இப்படி ஒரு விஷயத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் குலதெய்வம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். அந்த குலதெய்வ பிரச்சனை இப்போது ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ 3 தலைமுறைக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தலைமுறை அதை பாதிக்கும். எப்போவுமே இன்றைக்கி நான் செய்த பாவம் அடுத்த தலைமுறையை பாதிக்காது, அதுக்கு அடுத்த தலைமுறை தான் பாதிக்கும்.
ஓகே. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வாதம் இருக்குது, கேன்சர் இருக்குது, தீராத ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. எல்லாருமே 40 வயசு 45 வயசில் தான் மேரேஜ் ஆகுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு 7-5 இயர்ஸுக்கு மேலே 12 இயர்ஸ்க்கு மேலே தான் குழந்தை கிடைக்குதுன்னா, அதே 3 தலைமுறையில் அவங்க விசாரித்து பார்த்தாங்கன்னா சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த தலைமுறையில் வந்து எனக்கு குலதெய்வத்துக்கு ஒரு பெண் குழந்தையாக இருக்குது, ஃபுல்லாமே பெண்ணு, இல்லை எனக்கு ஃபுல்லாமே ஆண் வாரிசு, எல்லாத்துக்கும் ஆண் வாரிசு அப்படி இருக்குது அப்படின்னா அதே 3 தலைமுறை முன்னாடி அவங்க போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா அது சேம் டிட்டோ அதே மாதிரி தான். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய நம்மளுக்கு பலம், அதுதான் குலதெய்வம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு ஒருத்தர் போக முடியலை. நீங்கள் கேட்டது வந்து குலதெய்வத்துக்கு ஏன் போக முடியலன்னா அவர்களுடைய கர்மா. அப்போது ஒரு ஜாதகம் யார் வந்து பிறந்தாலும் ஒரு ஜாதக கட்டம் இருக்குது. அது நம்ம வந்து எழுதாமல் இருக்கலாம். ஒருத்தர் வந்து எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு பிறந்த ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. அவங்க பிறந்தப்போ கிரகங்கள் பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அது இருந்து தான் போகும். அந்த பிரபஞ்ச சக்தியில் அவர் கர்மாவை அனுபவிச்சிருப்பார். அப்போ அதில் 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கெட்டு போனால், அதனுடைய சேர்க்கையில் மாந்தி சேர்ந்தால் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு கொடுப்பனே வராது. அப்போ அவங்க கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட செய்தி வரும், இல்லை கிளம்பணும்னு நினச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு விஷய தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி குலதெய்வ கோயிலுக்கு போனால் அவங்களுடைய கர்மா பாதி குறையும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும், குலதெய்வத்தை ஏன் வழிபட முடியல, என்ன மாதிரியான தடைகள் வரும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இதையும் தாண்டி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குலதெய்வம் எதுன்னே தெரியாது. அவங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் 3 தலைமுறைக்கு முன்னதாக இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் வந்து நான் குலதெய்வத்தை வழிபட போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து அந்த குலதெய்வமே எதுன்னு தெரியல. அப்போ நான் அந்த குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ குலதெய்வம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ எப்படின்னா 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 9ஆம் இடம் எப்படி இருக்குது. இந்த 5ஆம் இடம் குலதெய்வம், 9ஆம் இடம் பாக்யஸ்தான். இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நல்ல ஒரு கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க குலதெய்வம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது, அதோடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, முன்னோர்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஒரு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், ராகு இருக்குது, சனி பகவான் இருக்குது. இதை வைத்து அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு கேது சனி பகவான் இருக்குது. மெயின் 9ஆம் இடத்த தான் நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன தெய்வம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆண் ராசியாக இருந்தால் முழுக்க முழுக்க ஆண் தெய்வம், கருப்பராயர், முனீஸ்வரர், வீரபத்ரன், அந்த மாதிரி தான் சனி பகவான் இருந்தால் ஒரு அந்த மாதிரியான தெய்வம். அதே நீர் ராசியில் இருந்தால் சப்த கன்னியர்கள் கூட இருப்பாங்க. அந்த கிரகம் நீர் ராசியில் இருந்தால் அது சப்த கன்னியர்களும் கூட பெண் தெய்வமும் கூட வரும். அதே சனி பகவானோட இப்போ சனி பகவானும் கேது இருந்துட்டா கூரை இல்லா தெய்வம். இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல, எனக்கு மரத்தடியில் இருக்கு கூரையே போட முடியல, ஒரு மரத்தடியில் குலதெய்வம், ஆற்றங்கரை ஓரத்தில் குலதெய்வம், ஆற்றுக்குள்ளே குலதெய்வம், இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அது எல்லாமே இந்த கேது பகவான். அப்போ இந்த கேது என்பது ஞானக்காரகன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா போதி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரம் சார்ந்த இடத்துல தான் இருப்பார். அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தெய்வம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். இப்போ ராகு கூட சுக்கிரனோ இல்லை வந்து புதனோ இருந்தால் அம்மன் குலதெய்வம். அப்போ அந்த ராகுவோடு இருக்கும்போது என்ன அப்படின்னா பாம்பை வாகனமாக ஏற்கொள்ளக்கூடிய ஒரு குலதெய்வம். இப்போ நாகாத்தம்மன், நாகேஸ்வரி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து அந்த ராகு வந்து பலமாக இருப்பார். அப்போ யார் நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்குங்கிறத பார்த்தோம் அவங்க குலதெய்வ எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஓகே, சூப்பர் மேம். அதாவது வந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் யாரோ ஜோதிடர்கிட்ட கொடுத்தோம்னா வந்து அவங்க பார்த்து கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் மேம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி போயிட்டு குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வர முடியாது, ஏன்னா அவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஏன்னா நான் பொதுவாக கேட்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்கன்னுவாங்க. வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா 5 வருஷம் ஆனாலும் ஊருக்கு வர முடியாது. அப்போ அப்படி இருக்கிறவங்க அவங்களோட குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம்? எங்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, மேம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கேன், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேயே இப்போ இங்கேருந்து முன்னோர்கள் தான் அங்கே போயிருப்பாங்க.
இப்போ ஃபாரினருக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க தானே, நம்ம நாட்டவர் தான் அங்கே போயிருப்பாங்க. அப்போ அவங்க முன்னோர்கள் வகுத்த ஒரு தெய்வத்துடைய ஒரு நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை தினம்தோறும் 9 முறை இல்லை 27 முறை சொன்னால் 100% அவங்களுக்கு அந்த அம்சம் கிடைச்சிடும். நம்ம மந்திரம் தானே சொல்கிறோம். இப்போ ஓம் முருகா, ஓம் கணேசா இப்படி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, மந்திரத்தை சொல்லு. அப்போ நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்போ அவங்களுடைய குலதெய்வத்தை தினந்தோறும் 27 அப்படிங்கிறது ஒரு முடிவு. 27 நட்சத்திரங்கள், நாம யோகங்கள் எல்லாமே 27 அடங்கியிருக்கு. இதே 9 அப்படிங்கிறது 9 தலைமுறை, 9 கிரகங்கள் எல்லாம். அப்படி ஏதாவது ஒரு ரீதியாக அவங்க தினந்தோறும் சொல்லும்போது அந்த குலதெய்வம் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க குலதெய்வத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வழிபடுறது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், என் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அப்படியுமே வந்து ஒரு குலதெய்வம் வந்து என்னோடய குலதெய்வம் என் வீட்டில் வந்து வாசம் பண்ண மாட்டுது அப்படின்றாங்க. ஸோ எதுக்காக குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து நம்ம போயிட்டு வந்தும் வாசம் பண்ண மாட்டுதுன்னா? இது வந்து நிறைய பேர் தான் கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, எங்கள் குலதெய்வம் எங்கள் வீட்டில் இல்லை. இப்போ ஜோசிட்ட படம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நல்லா எல்லாரும் ஒரு பேசிக்காக ஒரு மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெய்வம் வந்து ஒரு பாகுபாடு வச்சு பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? தெய்வம் வந்து இவங்க வீடு அவங்க வீடு அப்படின்னு பாகுபாடு கிடையாது. ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் சிஸ்டர் தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்போ குலதெய்வம் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் ஒற்றை மண்ணு ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இருக்கிற மாதிரி என் கூட இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, அடுத்த பர்சன் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க குலதெய்வத்தை அணுகிற முறை சரி இருக்காமல் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆத்மார்த்தம்னு ஒரு விஷயம் வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டேன், படையல் போட்டேன், அன்னதானம் பண்ணிட்டேன், சக்கரை பொங்கல் வச்சுட்டேன், இப்படி எல்லாமே சொன்னீங்க. எதுவுமே வேண்டாம். ஆத்மார்த்தமான முறையில் அது உன் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் மனசார ப்ரே பண்ணி 2 விளக்கு போடுங்க. அந்த விளக்கு எரியிற ஜோதி உங்கள் மனசில் இருக்கும். உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்து ப்ரே பண்ணு. யாராவது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது செய்யலை. போவாங்க, பிரம்மாண்டமாக எல்லாம் செய்வாங்க, அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, நான் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டேன். அமாவாசையில் ஏன் போகிறாங்க தெரியுங்களா? அதான் முன்னோர்கள் வகுத்து வச்சது தானே. அப்போ பௌர்ணமி என்பது தெய்வத்துக்கு உகந்த நாள், அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு உகந்த நாள். அப்போ அந்த அமாவாசை நாளில் தானே குலதெய்வ கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். இதுக்கு தான் அந்த ஒரு கான்செப்டே வந்து அமாவாசையில் எங்கே இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது. இது வருஷத்துக்கு ஒரு முறை போகிறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும், குங்கும தானம் செய்ய வேண்டும். குலதெய்வம் எதுக்கு? நான் சுமங்கலியாக இருக்கணும், நான் தீர்க்காயுசாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், இதைத்தானே நீங்கள் வேண்டுறீங்க. அப்போ அதுக்குண்டான ஒரு பலனை நீங்கள் அங்கே செய்யணும். நம்ம மஞ்சள் குங்குமம் சரடு விரலி மஞ்சள் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் நம்ம கண்டிப்பாக அங்கே படைக்கணும். வஸ்திர தானம், நம்ம தெய்வத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு குலத்தை காக்கிற ஒரு தெய்வத்துக்கு வஸ்திர தானம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 3 விஷயமே ஒன்று சேர்ந்து நீங்கள் மனதார ப்ரே பண்ணி ஒரு 2 விளக்கு போட்டுவாங்க, 100% உங்களுக்கு உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, குலதெய்வத்தை வந்து கட்டி வச்சிட்டாங்க, அதனால தான் அவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் அனுகிரகம் பண்ண மாட்டேது அப்படின்னு. குலதெய்வத்தை அந்த மாதிரி கட்டி வைக்க முடியுமா? இப்போ வந்து அதுவே நான் சொல்லிட்டேன், தெய்வம் இல்லை நடமாடும் மனிதர்கள் நடமாடுன தெய்வம். இப்போ சாய்பாபாவை எடுத்துக்கோங்க, என்ன சொல்கிறாங்க, தெய்வமா மனிதரா? மனிதர் இல்லையா? அதே மாதிரி தான் கருப்பராயர், முனீஸ்வரர் எல்லாமே காவல் தெய்வங்கள். அப்போது அவங்கள கட்டு போடுது அப்படிங்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒரு தவறான ஒரு பரவல். தெய்வத்தை கட்டு போட முடியாது. என்னன்னா உன் குடும்பத்துக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் தடங்களாக இருக்குது. அப்போ அவங்களுடைய வம்சத்தில் யார் ஜாதகத்திலேயாவது 5ஆம் இடத்தில் மாந்தி, 1ஆம் இடத்தில் மாந்தி, 2ஆம் இடத்தில் மாந்தி, நல்ல குடும்பஸ்தானத்தை அமைக்கக்கூடிய இடத்துல மாந்தி, 7ஆம் இடத்தில் மாந்தி. அப்போ மாந்திங்கிறது என்ன? கண்டம்னு சொல்கிறோம். அப்போது
இந்த கண்டம் அங்கே போய் உட்கார்ந்தா அவங்க குடும்பத்துக்கு அந்த வைப்ரேஷன் கம்மியாக போகும். அப்போ என்ன சொல்லுவாங்க, உன் குலதெய்வம் உனக்கு கட்டு போட்டிருக்கு. அப்போ அந்த வைப்ரேஷனை எப்படி நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தை தினந்தோறும் அரச மர இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலை மேலே ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றணும். இழுப்பெண்ணெய் வந்து தெய்வத்தை இழுக்கக்கூடியது. இழுப்பெண்ணெய் ஊற்றி பச்சை கற்பூரம் அதில் போட்டு நீங்கள் தினந்தோறும் 48 நாள் ப்ரே பண்ணுங்கள். எங்கே வாசல் படி நிலவாசலில் தான் தெய்வம் உள்ள வரும். அடுத்து உங்களுடைய சாமி ரூமில். அப்போ இது பண்ணும்போதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. அடுத்தது உங்களுக்கு வந்து ஜாதகர்கள் எல்லாருமே வந்து கட்டு போட்டாங்க, முடக்கி வச்சுட்டாங்கன்னு அந்த சக்தி யாருக்குமே கிடையாது. அப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கலங்கிறது தான் கிடைக்கும். இப்போ படிச்சிருக்காங்க, பிஇ படித்தவங்க 4-5 பேர் இருக்காங்க. 4-5 பேர் ஒரே வேலையில் இருக்காங்களா? ஒருத்தர் 10,000 ரூபாய், ஒருத்தர் லட்சக்கணக்கு, ஒருத்தர் கோடிக்கணக்கு, ஒருத்தர் ஃபாரின். அது எப்படி டிஃப்ரெண்ட்டு? படித்தது பிஇ தானே. அதே டிஃப்ரென்ஸில் தான் நம்மளுடைய கர்மாவின் மூலிமா ஒரு விஷயத்தை அனுபவிப்போம். சிம்பிள். அவங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குப்பை மேனி அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு 3 நாள் தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து அதை காப்பு கட்டுற மாதிரி 27 நூல் சுற்றி அப்படியே டைட்டாக சுற்றாமல் மேலால் சுற்றி அதுக்கு மஞ்சள் நீர் வந்து 3 நாள் ஊற்றி அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து ஒரு ப்ரேயர் வச்சு அவங்க விளக்கு பற்றி அது தெய்வமாக நினச்சி தீபாராதனை காமிச்சா அதை வேரோடு பிடுங்கி அதை பால் பன்னீர் தண்ணீரில் கழுகி அவங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டாங்கன்னா இப்பேற்பட்ட விஷயமும் பாசிட்டிவாக மாறிடும். அந்த கட்டு விழுந்திருக்கு, முடக்கி வச்சுருக்காங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இடமே கிடையாது. ஓகே. இப்போ குலதெய்வத்தை வழிபட்டதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான நன்மைகளை அவங்க உணர முடியும்? நல்ல சீக்கிரம் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல திருமணம், நல்ல கணவன், நல்ல குடும்ப வாழ்க்கை, சொத்து சுகத்தை அனுபவிக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா சொத்து இருக்கும், அப்பாவோடைய சொத்து, தாத்தாவோட சொத்து, அது கேஸில் இருக்கும். எத்தனை வருஷமா? 20 வருஷம். அப்போ அதை அனுபவிக்க முடியாது. அப்படி சட்ட சிக்கல்லேருந்து விடுபடுவாங்க, நீட்டாக எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். செல்வ செழிப்போட ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களை தான் அமைக்கும். அப்போ அவங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கும், அதனால அதை தப்பிச்சிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தெய்வம் நல்லா ஒரு துணை நிற்குது அப்படிங்கிறது வந்து அவங்க கர்மா தீர்ந்துட்டு வருது, அவங்க ஜாதக கட்டத்தில் பலமாக இருக்குது, அந்த பாக்கியஸ்தானத்தை அவங்க பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. என்ன பிரச்சனை வந்தாலும் வந்த வழியே போயிடும் குலதெய்வம். கண்டிப்பாக. குலதெய்வ வழிபாடு பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கீங்க. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் குலதெய்வத்தை கும்பிட்டாலுமே இப்போ காவல் தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குலதெய்வம் காவல் தெய்வம் 2 பேரோட அனுகிரகத்தையும் நான் எப்படி பெற முடியும்? இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு பக்கத்தால் ஒரு கோயில் இருக்குது, சுற்றியில் ஒரு கோயில் இருக்குது, அது நம்ம பக்கத்தில் இருக்கும், இல்லை 1 கிலோமீட்டரில் இருக்கும். 100% அந்த தெய்வம் அனுகிரகம் இருந்தால்தான் அவங்க தெய்வம் உள்ள ஒரு காவல் தெய்வம். இதுக்கு தான் அந்த காவல் தெய்வம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நோம்பி சாட்டுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு விசேஷம். அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அந்த தெய்வத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா குலதெய்வம் வீட்டுக்குள்ளே அனுமதி கிடைக்காது. இப்போ ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்க்கணும், ஒரு மினிஸ்டர் பார்க்கணுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பியூன் பேயை பார்த்து தான் ஆகணும். அதே சேம் தான் அந்த மாதிரி காவல் தெய்வத்தோட வழிபாடும் முக்கியம், 100% முக்கியம். குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட அந்த காவல் தெய்வத்தை வழிபடலாம். ஓகே. எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிறாங்களா, அவங்க காவல் தெய்வத்தை வழிபடலாம். சிவன் வழிபட 2 கேட்டகரி வச்சுருக்காங்க. எங்களுக்கு குலதெய்வமே இது வரைக்கும் ஒன்றுமே தெரிலன்னு இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க சிவன் வழிபாடு. ஒருத்தர் வந்து விஷ்ணு வழிபாடு, பிரம்ம வழிபாடு யாருமே பண்ணது கிடையாது. அப்போ சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு ஆலயத்தை அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது பழைய சிவனாலயமாக தான் இருக்கணும். ஓகே மேம், சூப்பர் மேம். குலதெய்வ வழிபாடை பற்றியும், இப்போ குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணணும், காவல் தெய்வத்தோட வழிபாடு இவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகாக நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.